சீக்கிரம் வாடி, அண்ணா வந்துட போறாங்க. ஐயோ யாரோ வர மாதிரி இருக்கே. என்னக்கா பண்றீங்க இங்க? ஓ நூரா, வாடி வாடி, எங்க போயிட்டு வந்து பக்கா? கீதா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். பண்டிகைக்கு பிரியாணி கொடுத்தல, அந்த கிண்ணனா திருப்பியே தரவே இல்லை. அதான் போய் கேட்டுட்டு வரேன். ஒரு பொருள் வாங்கினாங்க திருப்பி தரவே மாட்டாங்களே. மற்றவங்க வீட்டு பொருளாச்சே, அப்பயே எடுத்து போய் கொடுக்கணும். அதெல்லாம் அறிவே இருக்காது. நீ ஏன் அவங்க கிண்ணத்துல போட்டு கொடுத்த? அவங்க வீட்டு இடத்த வாங்கி போய் அதில் போட்டு கொடுக்க வேண்டியதானே? இனிமே அப்படிதாக்கா பண்ணணும். ஒரு பண்டிகைக்கும் அப்படிதான் பண்றாங்க. ஒரு இடத்த கொடுத்தா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட பொறுப்பே இருக்காது. ஆமா, உங்களுக்கு பிரியாணி போட்டு கொடுத்தேன், அந்த கிண்ணம் எங்க? அது வந்து குடும்பம் நினைச்சேன், அந்த போயிட்டேன். ஏடி நடுவாட்டில் வச்சா கேட்பாங்க, என் வீட்டு வர வேண்டியதானே? வீட்டு வந்து வாங்கி போடுதானே? உன் பொருள் மேலே உனக்கு அக்கா வந்தா நீ தான் வந்து வாங்கி போனா. உன் வீடு தெரிய வந்து கொடுப்பாங்களா? ஓஹோ, வீடு தேடி வந்து வாங்கி போடணுமா? சரி சரி, வரேன். ஏடி கோமாண்ணா? கோவம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி கோபப்பட வேற கூட பிரச்சனை கிடையாது. அடுத்த மாதம் வர இன்னொரு பண்டிகை வருது. எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கலாமா வேணாமா? அடுத்த மாதம் பண்டிகை இருக்குதா? அப்போ பிரியாணி தான் செய்யறியா? ஆமாம், பிரியாணி போட்டு கொடுத்தா கிணத்துல திருப்பி தர மாட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம பிரியாணி தரணும். ஐயோ அவசரப்பட்டு வாங்கி விட்டுட்டோமே. இல்லையா, எனக்கு மட்டும் அது கொஞ்சம் ஒரு கிணத்துல போட்டு கொடுறேன். கிணத்தை திருப்பி தந்து கொடுத்துறேன் உனக்கு. பார்க்கலாம். நூறு நில்லுடி, வேலை இருக்குதா எனக்கு? அப்போ நம்ம வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி இருக்கணும். இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் வந்து பெரிய பொண்ணு நாத்தனாருக்கு மிச்ச சம்பளத்துக்கு புடவை எடுத்து காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு சொல்லலாம்னு வந்துன்னு இருந்தோம். நீயே வந்துட்டீங்க. அப்படியாக்கா? காலை எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? காலையில் ஒரு 8-9க்குலாம் கிளம்பிடுவோம். நீ பசங்க எதுவுமே ஸ்கூலில் விட்டுட்டு ரெடியா நீரு பரவாயில்ல, அப்படி கூட்டிட்டு போயிடும். எங்கக்கா இந்த பசங்களை காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும். சாமான் இருக்கணும், துணி தேய்க்கணும். எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு மதியம் சாப்பாடு எதுவுமே கடைக்கில் கொடுக்கணும். எங்கக்கா நான் வர்றது? இந்தாக்கா. ரெண்டு மகா படிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, இது பறிக்கிறதுக்கு குசுதே போச்சு. பரவாயில்ல, நல்ல முத்திதான் இருக்கு. மாங்காய் ஆட்டை போட்டு வந்துருக்கீங்களா? ஐயோ, இது வேற இருக்காங்க. ஆட்டை போடடி, தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்து வாங்கி வரேன். காம்பவுண்ட் சவரி எகிரி குடிச்சுன்னு வந்திருக்கா, தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்து வாங்கி வராங்களா? இந்த உனக்கு ஒண்ணு வாங்கிக்கோ. எனக்குலாம் வேணாப்பா. நீங்க திருடுறதுல எனக்கு பங்கு தரீங்களா? ஐயோ அப்பா, உனக்கு யாரும் இப்ப பங்குலாம் தரல, சும்மா வேணுமான்னு கேட்டேன். வேணாம், காசு கொடுத்து நான் கடையிலே வாங்கிக்கிறேன். திருட்டு மாங்கலாம் எனக்கு வேணாம்ப்பா. ஓ, கடையிலே போய் வாங்கிக்கோ. இப்போ யாரும் உனக்கு கொடுக்க முடியுந்தாங்களா? நீ கொடுத்தாலும் எனக்கு வேணாம்பா. சரி வேணா கிளம்பு. இல்லையே, நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணுமே, வர சொன்னீங்களா? ஐயோ, நீ என்ன சொல்லலையா? நான் சொல்லிட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சரிக்கா, நான் வரேன். நூறு காலை 8 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கேன். பார்க்கலாண்டி. இப்போ பார்க்கலாம் கேட்கலாம் சொல்லலாம் வச்சுக்க, அவ்வளோதான். நீ அப்புறம் வீட்டு ஃபங்க்ஷன் எதுனா இருந்தால் நான் வரவே மாட்டேன். ஸோ என் பசங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் வீட்டுக்கு சாப்பாடு வேறு எடுத்துன்னு போய் கொடுக்கணும். நான் என்ன பண்ண சொல்ல, நீ முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கார ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு சொல்லு. இல்லை காலைல பசங்களுக்கு ஸ்கூலுக்கு புளிசா கலந்து கொடுப்பில்ல, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் கலந்து கொடுத்துரு. மற்ற இந்த கதையை சாப்பிட்டுக்கிட்டோம். புளிசா அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், மோர் அதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாரு. ஆமாம், வக்கனே சாப்பிட்டு தான் ரொம்ப திமிரு தேவை அலையுது உங்கள் வீட்டுக்காருக்கு. புளிசா கூட போதும். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். புளிசா அதில் கலந்து கொடுத்து டக்க கிளம்புனா நினைக்க. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டேங்க போல இருக்கு 2 பேரும். போ எல்லா வேலையும் முடிச்சு வசிக்கிறோம். சரி, நாளைக்கு போய் சாத்தியே கலந்து கொடுக்கலாம். சாப்பிட்டா எல்லாம் பட்டி கிடக்கட்டும். கட்டு மகா கட்டே. உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டு வச்சுக்க, செம்மையா இருக்கும்டி. இப்போ எங்கத்துக்கு போகிறது? நான் உப்பு மிளகாத்தூள் இருக்கேன், அப்படியே சாப்பிட்டு நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஐயோ பல்லுல கூசுமடி. சாப்பிடு. மா டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. நீ எங்கடி ஊருக்கு மேலே கிளம்பி நிற்கிற? புடவை எடுக்கதமா, நானும் வரமா. இப்போ பாரு, கல்யாணம் பொண்ணு எங்கே வெளியே எல்லாம் வரக்கூடாது. நீ வீட்டில் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடும். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி அடிப்பீங்க? நானே வந்து எடுக்கிறேம்மா. இப்போ இதெல்லாம் புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் எடுக்க போகிறாங்க. நான் எங்ககிட்ட கேட்பாங்க, இது ஓகேவா என்ன எதுனா? சரி, நாங்கள் ஓகே சொல்லி வாங்கி இருக்கிறோம். கல்யாணம் பொண்ணு எங்கே புடவை எடுத்துக்கு வருவாங்களா? காலையில் எல்லாரும் 8 மணிக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேனில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணி நிற்கீங்க? நீங்க பாருங்க, நீ அம்மா என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசி நிற்கீங்க? புடவை எடுக்க போகிறதே இவளுக்கு தான். இவ்வளோ எங்கள் வீட்டில் விட்டுட்டு நம்ம போய் என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் நாங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்க மாட்டோம், வெளியிலே வர மாட்டோம். இப்போ தான் இவளுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, இவளை வீட்டில் இருக்க சொல்லி நம்ம மட்டும் போயிடலாம். அத்தை லூஸ் மாதிரி பேசாதீங்க அத்தை. உங்கள் காலம் வேறு, இந்த காலம் வேறு. சாந்தி, நீ போய் வண்டியில் ஏறு. அப்படி சொல்லுங்க நீ. வாங்கம்மா போலாம். நில்லுடி, சொல்ற பற்றி கேட்குறாங்க பார்த்தியா? அத்தை, சாந்திக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அவள் பார்த்து எடுக்கட்டும். கட்டிக்கு போகிறவ அவள், நம்மளா கட்டிக்கு போகிறோம். ஏற்கனவே இந்த ஊருக்காரங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படி இப்படின்னு. இப்போ வேறு புடவை எடுக்கவே இவ்வளோ கூட்டின்னு போனால் எப்படி பேசுவாங்க பார்த்துக்கோ. ஐயோ, அவங்கள பற்றி தான் இப்போ நீங்கள் குழப்பறீங்களா? அவங்கெல்லாம் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக எதுவும் பேசலை. ஊர் உலகத்தில் நடக்கிறதா என்ன அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் 8 மணிக்கெலாம் வீட்டில் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க வேனில். நீங்கள் தான் இன்னும் கிளம்பாமல் டைம் லேட் பண்ணியிருக்கீங்க. நம்ம எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வரது? இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு? எங்கே உங்கள் பிள்ளை எங்கே? உள்ளதா இருக்கா? அவளை வேறு தனியாக போய் வெத்தலை பார்க்க வச்சு நான் கூப்பிடணுமா? அத்தை, நீங்கள் முதல்ல போய் வண்டியில் போய் உட்காருங்க அத்தை. சரி, என் பேச்சு இந்த வீட்டில் யார் கேட்குறா? முன்னதாம போங்க. எங்க வரீங்களா இல்லையா? இல்லை வீட்டை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் மட்டும் போவா. வந்துட்டேன். எங்க மணியாவது எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்களே லேட் பண்ணா எப்படி? அது புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு கிளம்பி வர லேடிஸே எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டாங்க. நீங்கள் பேண்ட் சட்டை மாட்டின்னு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? பேச மாட்டேன். நீ ஏன் பேச மாட்டேன்? ஜில்லுவை காலையில் எழுப்பி குளிப்பாட்டி டிஃபன் கொடுத்து ஸ்கூலில் எடுத்துமே விட்டுட்டு வரதுக்கே எனக்கு இவ்வளோ லேட் ஆகி போச்சு. ஜில்லு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? நம்ம கூட கூட்டின்னு வரீங்கன்னு நினச்சேன். ஆமாம், ஜில்லுவை தூக்கி நான் தெரியறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, அதுவும் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. வாங்க சீக்கிரம் வாங்க.
என்னே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம்மா? அவங்க நேராக காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லிட்டாங்க. அவங்க காரில் வராங்களா, நம்ம மட்டும் தான் இப்போ வேனில் போகிறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? அவங்களாம் எப்பயோ வந்தாங்க. சரி, போகிற வழியில் உங்களுக்கு முதல் டிஃபன் வாங்கி கொடுத்துடலாம். சரிங்க சரிங்க. என்னடி ஒருத்தரையும் காணா, வேன் மட்டும் நிற்குது. நம்ம தான் குழந்தை குட்டிங்களை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உழுந்து வச்சு வந்திருக்க முடியாது. எல்லாம் பொறுமையாக நிதானமாக வேலை செஞ்சிருக்காங்க பிறகு வீட்டில். காலையில் 4 மணிக்கு எழுந்தேக்கா. காலையில் 4 மணிக்கு எழுந்து வாசல் போய் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி காலை டிஃபனுக்கு அவருக்கு கொடுத்துட்டு மதியானத்துக்கு சாப்பாடு கலர்னேன். காரக்குழம்பு தான் செஞ்சேன். உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சுட்டு அப்பளம் வறுத்துட்டு பசங்களுக்கு மதியம் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன். எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை மாடு வேற குளிப்பாட்டி மாடுக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அதுக்கு ஒத்தி பார்த்தீங்கன்னா சாம்பிராணிலாம் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சிருக்கேன். காலை 4 மணிலேருந்து ஃபங்க்ஷன்காரங்க ஒருத்தர் கூட ஆரக்கணும் பார்த்தியா. நான் நம்ம என் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காலை 4 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சுட்டு வந்துருக்கேன். பரவாயில்ல, 4 மணிக்கு எழுந்தீங்க. நானே 6 மணிக்கு தான் எழுந்தேன் இன்னைக்கு. உனக்கு நான் பசங்களுக்கு லீவு, காலேஜ் லீவு, அதுங்க எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு தர போகுது. ஆமாம்மா, என் வீட்டு பசங்க தான் எப்படி வேலை செஞ்சு தராங்க போகிறேன். எனக்கு காலையிலேருந்து நானே உப்புமா காத்திட்டு மதியானத்துக்கு புளி சாதம் செஞ்சு வச்சுட்டு கண்ணக்கிழங்கு வறுத்து வச்சுட்டு வந்துருக்கேன். ஏன் புளி சாதம் செஞ்சா? ஏன் குழம்பு ஏதாவது வைக்க வேண்டியது தானே? ஆமாம், குழம்பு எங்கேருந்து நான் வைக்கிறது? புளி குழம்பு தனியாக வச்சுட்டு வந்திருக்கேன். நேற்று வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, மீன் வறுவல் கூட கொஞ்சம் இருக்குது. அதை சுட வச்சுக்கோங்க வேணா அப்படி சொல்லிட்டு வந்துருக்கேன். நான் சுட வைக்கணும் லேட் ஆகிடும் சொல்லிட்டு. ஆமாம், இவங்களே காலை 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் சொல்லிட்டாங்களா. அறக்க பறக்க கிளம்பி வர வேண்டியது. புடவை கூட செய்ய கட்டல பாரு. டிஃபன் சாப்பிட்டேன் காலைல. எங்கடி சாப்பிட்டேன்? காஃபி மட்டும் தாண்டி குடித்தேன். நான் 2 இட்லியே கொஞ்சம் கார சட்னி இருந்தது, சாப்பிட்டு தான் வந்தேன். எப்படி தெரியும் அவங்க லேட் பண்ணுவாங்க சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு 2 இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன்டி அப்படியே எனக்கு ஒரு இட்லி தரக்கூடாது? காலை உப்புமா செஞ்சேனே, அந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால சாப்பிடாம வந்துட்டேன். நல்ல கதையாக இருக்கே. உப்புமா சாப்பிட்றதுக்கு இந்த அம்மாவுக்கு பிடிக்காதா? அப்போ பசங்களுக்கு மாமாவுக்கு அத்தைக்கு மாமாக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்கு. அவங்க மட்டும் சாப்பிடுவாங்களா? ஏன்டி உப்புமாக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் சட்னி அரைக்கவே இல்லை, சக்கரை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு சக்கரை வச்சு சாப்பிட்னா பிடிக்காது. டைம் இருந்தால் சட்னி அரைச்சி சாப்பிட்டு வந்திருப்பேன். உப்புமா வந்து சக்கரை சாப்பிட்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ வந்து இட்லி கார சட்னி செஞ்சிருக்கேன் அதிசயமாக. காலையில் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன். சதீஷ்கிட்ட ஒரு குரல் கூட கொடுத்துருப்பேன். என்ன அம்மா செஞ்சாங்க சொல்லிட்டு. அவனும் கலந்து வெளியிலே வரல. ஆமாம்மா, புதுசாக புக்கெலாம் கொடுத்தாங்களா, அதுக்கெல்லாம் அட்டை போட்டுன்னு லேபிள் ஒட்டிங்கன்னு பேர் எழுதிங்கன்னு இருந்த காலையில் இருந்து வெளியே போகல. அதான் பிஸி. அந்த வெளியில் இருந்து கேட்டிருப்பேன். நான் அம்மா என்ன செஞ்சாங்க சமைச்சாங்கன்னு சொல்லியிருப்பேனே. இனியும் நம்ம காலையில் டிஃபன்லாம் செஞ்சுருக்கேன். நானே மாவு கடையில் வாங்கினேன், ஒரு பாக்கெட் மாவு. நீ சோம்பேறி கடையாச்சே, வீட்டில் மாவு அரைக்கணும் உனக்கு கஷ்டம். ஈஸியாக சொல்லிவிடுவேன் மாவு அரைக்கணும். எவனால ஆட்டுக்கல்ல அரைக்க முடியுதா? ஒரு கேண்டு இருந்தாலும் ஈஸியாக அரைச்சிடலாம். நானும் 1 கிலோ மாவு கடையில் வாங்கி காசெல்லாம் கலைய போகுது. பாரடி முதல்ல எல்லாம் வந்து நின்று இருக்காங்க. ஆமாண்டி, இருக்கிற வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலை 4 மணிக்கு எழுந்து மடமட வேலை செய்ய முடியுமோ செஞ்சு விட்டு வந்து நின்று இருக்கோம். நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களும் அறக்கணும். அந்த பெரிய பொண்ணு குரல் கொடுத்தீங்களா? அவங்களாம் இங்கே இருப்பாங்கன்னா பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லை. 9 மணிக்கெலாம் அங்கே துணி கடையாண்டு இருக்கணும் அப்படி சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இன்னும் இங்கே 8 மணி ஆகுது, இன்னும் ஆளை காணோம். பசங்கள்லாம் வேறு மடமட இழுத்து ஸ்கூல் விட்டு வந்திருக்கோம். ஸ்கூல் கூட திறக்கவே இல்லை. அஜிஜோ, ஸ்கூலே திறக்கவே இல்லையா? வெளியே விட்டு வந்துட்டீங்களா? யாரும் பிடிச்சின்னு போய் போகிறாங்க பசங்களை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சர் வாத்தியெல்லாம் வந்து இருந்தாங்க. அப்புறம் கேட்டு தந்தாங்க. அப்புறம் உள்ள போங்க சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். 9:15 ஸ்கூலில் எத்தனை மணி 8 மணிக்கு விட்டு வந்துருக்காப்ப. ஏக்கா என் மாமியார் எத்தனை விடுந்தாங்க சொன்னேன். அது கால் வலி தலைவலின்னு சொல்லுறதுக்கு என்ன பண்ணுறதுனே. வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்காதுங்க, அம்மாக்குள்ள பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது லீவ் பிடிச்சிங்க என்ன பண்ணுறது? அதனால கையோட எத்தனை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் தங்கத்தில் என்ன பண்ணுறான்? தங்கத்தில் எத்தனை விட வேண்டியது சொல்ல வேண்டியதானே. ஆமாக்கா, சும்மா இருக்க நாளில் கூட லேட்டாக போவார். நான் எதனா ஒரு வேலை வச்சேன்னு வச்சுக்கேன், அன்றைக்கி தான் 7 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவார். அவசரமாக வேலை இருக்குது, நாளைக்கு கிளம்ப ப்ரெஸ் வச்சுக்கிறாங்க, நான் இன்றைக்கே போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். இன்னைக்கு கூட சொன்னேன் நான் பசங்களை 8 மணிக்காக எத்தனை ஸ்கூலில் விடுங்க. டைம் ஆகுது, எனக்கு வேலை இருக்குது சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக எனக்கு முன்னாடி முந்தி அடிச்சுன்னு போயிருக்காரு. எனக்கு என்னைக்குமே ஒரு உதவி செய்ய மாட்டார் அவரை. என் பசங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட எத்தனை விட்டுருப்பாங்க இல்லையா? ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? எனக்கு அது ஞாபகமே இல்லைக்கா. ஸ்கூல் என்ன பண்ணும்போது ஞாபகம் வருது. மகா கிட்ட சொல்லியிருந்தா கூட வாணிக்கிட்ட சொல்லியிருந்தா கூட எத்தனை விட்டுருப்பாங்க. நான் ஞாபகமே இல்லைக்கா. பண்ணுறதுலாம் பண்ணிவிடு. ஞாபகமே இல்லைன்னு சொல்லு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அக்கா, எல்லாரும் வண்டியில் ஏற வேண்டியதானக்கா? எங்க வெளியில நிற்கிறீங்க? இப்போ நீங்கள் தானே ஃபங்க்ஷன் விட்டாளுங்க. நீங்களே என்ன வண்டியில் ஏற, நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாரும் கிளம்புனாங்களா இல்லையா? கிளம்பிட்டாங்கக்கா. கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கும்பிட்டுட்டு ஒரு சூரத்தங்க உடச்சிட்டு வரன்னு போயிருக்காங்கக்கா. பரவாயில்ல, சூரத்தங்கெல்லாம் உடைக்கிறாங்க பிள்ளையாருக்கு. ஆமாம், அப்போ தான் நல்லபடியாக போய் நல்லபடியாக திரும்பி வர முடியும். என்ன டிஃபன்லாம் போகிற வேலை வாங்கி தருவீங்களே? வாங்கி தருவோம். எங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்கிறாங்களா பார்த்தியா? ஏன்னா காலையிலே கிளம்ப சொல்லிட்டீங்களே, வீட்டில் சாப்பாடு செய்யல, டிஃபனும் செய்யல. நீங்கள் போகிற வேலை வாங்கி தருவீங்க சொல்லிட்டு தான் காலையிலேருந்து குளிச்சுட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். சரிக்கா தெரியும்க்கா. போகிற வழியில் நல்ல பெரிய ஹோட்டலில் பார்த்து டிஃபன் சாப்பிட்டு போகலாம். அப்புறம் மதியத்துக்கு பிரியாணி தானே? திங்கத்துக்குமே வந்திருக்கீங்களா நீங்கள்? புடவை எடுக்கிறதுக்கு வரலையா? என் சோத்தை கண்ணிலே பார்த்தது இல்லையோ? ஐயோ, இந்தம்மா அப்படியே வாங்கி கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவாங்க. மூந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் தான் சாப்பிடுவோம் பாரு. ஏண்டி நம்மள என்ன நினைப்பாங்க? தீனி பண்ணா நினைக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க போய் மதியானத்துக்கு பிரியாணி வாங்கி தான் தரப்போறாங்க. அது நம்மளே கேட்டு நம்மளே நம்ம அசிங்கப்படுத்திக்கலாமா? ஏன் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது உங்களால? அதுக்கு இல்லக்கா, ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் வந்து வாங்கி தருவாங்களா வாங்கி தர மாட்டாங்களா, அப்போ வீட்டில் போய் தான் சாப்பிடணுமா அப்படின்னு நமக்கு பக்குன்னு இருக்குல்ல. அதான் கேட்டுக்கலாம் ஒரு வார்த்தை. ஐயோ, இவங்களை கடையை புடவை எடுக்கிறதுக்கு கூட்டின்னு வரத்துக்குள்ள என்னென்ன பண்ண போறாங்க தெரியலையே. அக்கா, நீங்கள் வண்டியில் ஏறுங்கக்கா எல்லாரும். இப்போ அந்த 1.5 கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு பார்த்தியா, அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கப்பா. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தொண்டியில் ஊற்றினு வச்சுக்கேன், வாந்தி வராமல் இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் போய் எனக்கு ஒத்துக்காது. ராத்திகா அக்கா, நீ வேற சும்மா இருக்க, நடுவில் வண்டி நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டவே மாட்டாங்க. சரிக்கா வாங்கி வரேன்க்கா. போதுமா 1.5 லிட்டரு? இனி அப்போ கேட்க முடியும். 1.5 லிட்டர் வாங்கி வச்சுன்னா போயிட்டு வர வரைக்கும் குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பிரியாணி கேட்டதுக்கு மட்டும் அந்த ஆட்டம் அண்ணன். நம்ம வண்டியில் போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகும். யாராருக்கு வாந்தி வருமோ சொல்லுங்கள். இந்த இஞ்சி மரப்பா, எலுமிச்சம்பழம், கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு வாந்தி வர மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து எலுமிச்சம்பழம்,
அப்புறம் இஞ்சி மரப்பா, அப்புறம் 1 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ். சி ஏன்டா இப்படி மோசமாக இருக்காங்கன்னு தெரியல. சும்மா இருக்காம இவர் வேற என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுருக்காரு. ஆமாம், எனக்கு கூட வாந்தி வர மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு கொடுத்துருங்க. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. அப்படியே மினுக்கு வேணாம், குடிக்கும் போது கேட்டு பாரு, வாயில குத்தணும் இல்லையான்னு பாரு. சரிக்கா, வண்டியில் ஏறி உட்காருங்கக்கா. இன்னும் யார் யார் வரலையோ கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கக்கா, டைம் ஆகுது. மாப்பிள்ளை வீட்டில் வேறு கிளம்பிட்டாங்களாக்கா. அவங்க அங்கே துணி கடையில் போகிறதுக்குள்ள நம்ம போகணும் இல்லையா? இன்னும் வந்து பரிமளாக்கா வரலப்பா, அப்புறம் 100 வரல, அப்புறம் மீனா கூட வரல. இன்னும் அவங்க 3 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், வண்டி எடுத்துடலாம். ஏக்கா மீனாலாம் ஒன்றும் வரத்தா வரல, நீ சும்மா ரெடி. உனக்கு ஒன்றும் தெரியாது, மீனா லேஸ் பட்ட ஆள் கிடையாது தெரியுமா, அதை விட்டு போயிடலாம். அது வேணாம். ஏன்க்கா அப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது நான், அது வேணாம். அக்கா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா, சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா, வேன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்கக்கா. வண்டியில் ஏறி கொஞ்சம் உட்காந்து ஃபோன் பண்ணுறீங்களா? நான் பண்ணுறேன். சரிப்பா, நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்துரு. சரிக்கா, வாங்கி வந்துருக்கா. என்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துருங்க. ஒரு போர் அடிக்கல, வண்டியில் போனால் வாந்தி வரன்றாங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிட மட்டும் வாந்தி வராதா? வராது. சரி, இதோ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, பரிமளாக்காக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். எங்கள் பரிமளன்ற பேரே காணுமே. இது முட்டை ஆண்டியா? அவங்க தான் பரிமள ஆண்டியை தான் முட்டை ஆண்டியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. என் வீட்டு பொண்ணுங்க அவங்க பாரு, சும்மா இருக்க மாட்டாளுங்கம்மா. என்ன ரிங் போதா இல்லையா? போதிரி. ஏக்கா நீ இன்னும் கிளம்பலையா? இங்கே வேலை எடுக்க போகிறாங்கக்கா, நீ வரையா இல்லையா? அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணி எனக்கு காலையில் 8 மணிக்கெலாம் கிளம்ப சொன்னேன், நல்லா தூங்கிட்டியா? காலை 4 மணிக்கு எழுந்துட்டியா? 4 மணிக்கு எழுந்துட்டா அப்படின்னுங்களா? இப்போ இந்த கூதல சிவனிக்கா அது டாப்பா முடியுதானே? அது அப்படியே ஆணி மாட்டிட்டு அப்படி மாட்டி வர வேண்டியதானே? அது சிவன் இருக்கேன், இந்த டாப்பா முடியலையா? ஒரிஜினல் முடியாது, பார்க்கறது கலராக இருக்கு. ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம் அது. கிளம்பிச்சா இல்லையா, வரதா இல்லையான்னு கேளுதே. ஏக்கா நீ வரையா இல்லையான்னு கேட்குறாங்கக்கா. வரையா? 5 நிமிஷம் வந்துடுவியா? 5 நிமிஷம் ஊரை தானே நாங்கள் போயிடும் போடுறது. இன்னும் 5 நிமிஷம் வீட்டில் தான் வீட்டை போட்டுனே இல்லையா? எந்த பால் கொச்சுனுக்குதா? இப்போ பால் கேஸ் வச்சிருக்கியா? ஐயோ அந்த பால் எப்போ கொச்சு எப்போ பொங்கி எப்போ நீ ஆஃப் பண்ணிட்டு வரது? அதுக்குள்ள நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்துடும் போல இருக்கேன். ஏக்கா உன் வீட்டுக்கார பார்த்து சொல்லிட்டு வாயேக்கா. அவர் கிளம்பி கண்ணி போயிட்டாரா? எதுக்கெல்லாம் அவரெல்லாம் நீலாம் வீட்டுக்காரன்னு வச்சிருக்க தெரியல, அச்சு தொட்டாத. வேற என்ன பண்ணுறது? வீட்டில் பொண்டாடி கூட மாட ஒரு உதவி செய்யலாம், அப்புறம் அதுக்கு புருஷன் நீ வச்சுருக்க, அச்சு தொத்த வேண்டியது தானே? என் புருஷன் நான் தொத்தணுமா? என் புருஷன் எந்த வேலையுமே வாங்க மாட்டேன், எல்லாரும் நானே செஞ்சிருவேன். ஆமாம், காலை 6 மணிக்கு இருந்தால் கூட மாட்ட பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு கரெக்டாக வந்து நின்றுருக்கேன். ஆமாம், என் புருஷன் நான் அதுக்கு அடிச்சு தரத்தனா? நீ தோர்த்து உன் புருஷன் தானே உனக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறா? அச்சு தோர்த்து விடு. குடும்பத்தை 2 ஆக்குறேண்ணா. ஏன் எனக்கு இதே வேலையா? எனக்கு வேறு வேலை வட்டி கிடையாது தானே? நீ வந்து பார்த்த எல்லா குடும்பத்தையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இந்த பாருக்கா மீன் அதெல்லாம் பேசினேன். நீ வரையா இல்லையா? இன்னும் 5 நிமிஷம் வரேன்னு வச்சுக்கேன், நாங்கள் கிளம்பி போயினே இருப்போம். உனக்கு கசங்க வெயிட் பண்ணிருக்க முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பயும் வந்துட்டாங்க, துணி கடையில் நின்று இருக்காங்க. இன்னும் நீ வீட்டுக்குள்ளே புது இருக்கிற, அப்புறம் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க நம்மள. ஏற்கனவே 100 சவரம் போடு, பங்களா கொடு, அப்புறம் கார் கொடு அப்படின்னு கேட்ட மாப்பிள்ளையோட அப்பா வந்து இப்போ 15 வந்திருக்காரு. நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுன்னு எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்ல, உன்னாலே எல்லாமே கெட்டு போயிட முடியாதுதே. ஆமாம், நீ பண்ணுற வேலைக்கு தான் அம்மா கெட்டு போயிடும். ஆமாம், கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணு 100 சவரம் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன சொன்னால் மட்டும் அப்படி குத்திக்குது உனக்கு. சரி கிளம்பி வா. ஏக்கா நீ எப்பயும் பொறுமையாக தாங்க பேசுவேன், ஏன் இந்த மாதிரி கத்துற? ஆமாம் என்கிட்ட வாங்க அதில் போதும் 5 நிமிஷம் வந்து சேரு. எது வெயிடி ஃபோனவா? எனக்கு வைக்க தெரியும், என் ஃபோன் எனக்கு வைக்க தெரியாதா? லேட்டாக கிளம்புது இல்லாமல் வாய் வருதுக்கு. ஏக்கா பரிமளாக்கா மட்டும் வந்துச்சு வச்சியா, பார்த்துக்க உங்ககிட்ட சண்டை போட போகுது. நீ பேசின பேச்சுக்கு எதுக்கு இந்த மாதிரி பேசுற? நீ அமைக்க தானே பேச எப்பயுமே. ஐயோ எனக்கு வேறு எனக்கு சந்தோஷமா என்ன எதுன்னு தெரியல, யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன எதுன்னு தெரியாமல் பேசுனேன். காலையில் பசங்கிட்டே அப்படி தான் சண்டை போட்டு வந்தேன், மாமியார்கிட்டையும் சண்டை. என்ன வேறு இப்போ பரிமளாக்கு ஃபோன் பண்ண தப்பாக போச்சு. கோமதி அதான் வந்து என்ன சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல போகுது. சரி விடு பார்த்துக்கலாம். நூறுக்கு ஃபோன் பண்ணு, வரலாம் இல்லையான்னு கேளு. வாயில் என்ன அசிங்கமாக வந்துடுடி, நீ ஃபோன் பண்ணுறி. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் சண்டை போட்டுருக்க சொல்கிறேன். 100 கிட்டே இருக்குது ஃப்ரெண்டாக இருக்கிற, அதுக்கிட்ட சண்டை போட்டு போய் என்ன பேச சொல்கிறியா? பேசு. சரி பண்ணுறேன். ஹலோ நூறு, எங்கே இருக்க? எது நீ எங்கே இருக்க? நான் இங்கே வேணாம் இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிற? வீட்டை பூட்டின்னு இருக்கியா? நல்லா இழுத்து பாரு, பூட்டி நல்லா பூட்டிருக்கல, சும்மா மாட்டி வந்துருக்கியானே. அப்போ திருட இருக்கிறதுலாம் திருடின்னு போயிட்டு போகிறான். நல்லா அதை பூட்டிருக்கேன். சரி சீக்கிரம் அண்ணா வேணா எடுத்துருவாங்க. 5 நிமிஷத்தில் சீக்கிரம் வந்து சரி, அப்புறம் விட்டுட்டு போயிட்டு போகிறாங்க. விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தே இல்லையா? கொடுத்துட்டியா? தை சாதமா மதியத்துக்கு கதையை சாப்பிட்டு வரேன். காலையில் என்ன செஞ்சா? வெண்டைக்கால ஊறுகாய் செஞ்சாலாம், வர சொல்லிட்டு சீக்கிரமா அவளை. யாரா? எங்கள் அக்கா தான் கோமதி தான் கத்தின்னு கிடக்குது. பரிமளாக்கா அதுக்கும் சண்டை. அது பெரிய கதை, வா சொல்கிறேன். சிரிப்பை பற்றியா நல்லா? ஆமாம், இது வாய் வச்சு சும்மா, அதுவும் வாய் வச்சு சும்மா, 2 சண்டை பிடிச்சிங்க. கிட்ட முடிட்டேன். வா நான் அப்படி வந்துன்னே பேசு. டைம் வச்சு போச்சுடி. இன்னும் பெரிய பொண்ணு அவங்க மாமியார் அவங்க நாத்தனார் அந்த கோயிலில் வந்து தேங்காய் உடச்சு வரேன் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா வண்டி எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பரிமளாக்கா வந்து நிற்கிங்க. நான் பரிமளாக்கா கிளம்பிட்டேன், வீட்டில் நீ கிளம்பிட்டியா? வந்து சீக்கிரம் வந்து சேருங்க. நம்மளால லேட்டாகி போச்சு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வரலாற்று ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் எழுதிடுவாங்க. அப்புறம் 100 நாள் லேட்டாகி போச்சு புடவை எடுக்க போகும்போது அப்படி சொல்லி காட்டுவாங்க. 100 நாள் வேலைக்கு வரும்போது கிண்டல் பண்ணுவாங்க. தேவையா உனக்கு? சீக்கிரமா வா. கேட்டீங்க வரலாற்று எழுதிடுவாங்க. அதை நல்லா நிர்ணயமாக பேசுதா? கீதா ராணியா ஒரு சின்ன வந்து நின்று இருக்குதுங்க. ஆமாம், டிஃபன் வாங்கி கொடு, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுன்னு பெரிய பொண்ணு கட்ட கேட்டு நின்றுதுங்க. நான் கூட 1.5 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டிருக்கேன். வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு கொஞ்சம் தரேன்னா எங்கள் அக்கா ஒரு சீன் பொண்ணுங்க நின்று எதுவும் வேணான்னு. எல்லாரும் சாப்பிடும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போல இருக்குது. அது சரி, என்ன லூசு தெரிஞ்ச கதை தானே.
ஆமாம் ஆமாம் வரும்போது பிரியாணி வாங்கி தருவாங்களாண்டி. இப்போ போகும்போது டிஃபன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ம் ஆமாம் ஆமாம் ஆமாம். காலைல யாருமே எதுவுமே சாப்பிடல வந்திருக்காங்க. அப்படியே நான் மட்டும் இட்லி சாப்பிட்டேன். பரவாயில்ல வாங்கி தரேன். ரெண்டு சாப்பிட வேண்டியதுதான். நான் வயிற்றுல இடமா இல்லை. நீ சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டியா? நீயும் சாப்பிட்டேன்ற ரெண்டு யார் வேணா சொல்கிறாங்க ஒன்று. ம் ஆமாம் ஆமாம். கீதா ராணியே காலையில் காஃபி குடிச்சிட்டு வந்திருக்காங்களா? இருமா மாடே ஃபோனை வை போதும். ஆமாம் ஆமாம். சரி சரி சீக்கிரம் வாண்ணே. இவனை கத்துது. சீக்கிரம் வா. ஃபோன் தானே பேசினுக்க. எது கத்தி கிடக்குற? அதான் வீட்டில் கிளம்பிட்டல வந்துருவா. சும்மா சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணுற எல்லாரையும். உனக்கு என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? ஆமாம் அவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நீ. அண்ணா ஐயோ என்னம்மா அப்படி ஓவராக பண்ணவே மாட்டாங்க. ஏடி வேண்டாம் ஏறி முதல்ல. எங்களுக்கு யாரும் தெரியும். உள்ளே போ. என்ன இதுங்க ரெண்டும் சண்டை போடுதுடி? ஐயோ நம்ம 2 பேரும் மாட்டிக்க மாட்டி இப்போ இதுங்கிட்ட இந்த பெரிய பொண்ணு எங்கன்னா வரானா பார்த்தே சீக்கிரமா. சரி வண்டியில் ஏறு முதல்ல. ஏறலாம் இன்னும் வர வேண்டியது இருக்குல்ல. வரட்டும் கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கலாம். உள்ள பண்ண காற்று வராது. நீ எல்லாம் பரவாயில்ல. எனக்கு வழி விடு. நான் போய் உட்கார போறேன். நிற்க முடியல. இது நிற்க முடியலையா? ஏன் வயசாகி போச்சுன்னா உனக்கு? ஆமாம் வயசாகி போச்சு. எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகுதா? சொல்லவே இல்லை. 80 வயசு ஆயிடுச்சு உனக்கு. இந்த பேர் சிரிச்சு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சுக்காத.